Good morning, dear children. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அண்ட் சேஃப். ஸோ நாம் இன்றைக்கி படிக்க போகிறது உங்களோட கிராமர் பேஸ்ட் ஆக்டிவிட்டி, அதுவும் டென்ஸை பற்றி. ஸோ டென்ஸ்னால் என்ன அப்படின்னு உள்ளது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்னா, போன வருஷம் 4th ஸ்டாண்டர்டில் நீங்கள் டென்ஸை பற்றி படிச்சிருந்தீங்க. am I right? ஸோ டென்ஸ் அப்படின்னு வரும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டென்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டென்சஸ்லேருந்து நம்ம 2 விதமான டென்ஸ் தான் இப்போ படிக்க போகிறது. அது எது எல்லாம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இப்போதைக்கு நீங்கள் யாரும் டெக்ஸ்ட் புக்கில் பார்க்க வேண்டாம். டெக்ஸ்ட் புக்கில் அதை அப்படியே சுற்றி வளைச்சி தான் சொல்லியிருக்கு. சார் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கக்கூடிய டைம் வரும்போது சார் சொல்கிறேன், அப்போ மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகே, நவ் எவ்ரி ஒன் லுக் அட் த மொபைல் ஸ்க்ரீன். ஓகே, இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இவ்வளோதான். என்னென்னா, கடந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் இப்போவுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வெரி சிம்பிள். ஸோ ஒரு குவெஷன் கிடைக்கும்போது அந்த குவெஷன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு குவெஷன் கேட்கும்போது நம்ம மெயினாக 2 விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கு 2 ரூல் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இந்த 2 ரூலுமே கரெக்டாக படித்தாச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னே சொல்லும்போது குவெஷனில் இருக்கக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கணும். அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோ. கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா, ஸோ நம்ம குவெஷனில் இருக்கக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கணும். இது என்னடா வேர்ப்னா என்ன, வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எப்படி எடுக்கும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் ஒரு சிலவங்க நினச்சிருப்பாங்க. வேர்ப்னா செயல்கள். நவ் லுக் at the mobile screen. Go, read, write, watch, draw. இது எல்லாமே வேர்ப் தான், ஒரு விதமான செயல்கள். நம்ம போகிறது, எழுதுறது, படிக்கிறது, குக்கிங், ஸ்விம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே என்ன, வேர்ப் தான். ஸோ இந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கணும். ஸோ வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எப்படி எடுக்கும்? வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கிறது அந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், லுக் at the mobile screen. ஃபர்ஸ்ட் ஒன், கோ, ஒரு வேர்ப் தான். கோ ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு கோயிங். அந்த கோய்க்கு கூட ஒரு ஐஎன்ஜி ஆட் பண்ணி கொடுக்கணும். அப்போ நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் எடுத்தாச்சு. வெரி சிம்பிள் இல்லையா? ஸோ கோ ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு கோயிங், ரீட் ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு ரீடிங், ரைட் ரைட்டிங், வாட்ச் வாட்சிங், ட்ரா ட்ராயிங். ஸோ நம்ம குவெஷனில் இருக்கக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னே கேட்கும்போது குவெஷனில் இருக்கக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். வேர்ப் கோ ப்ளஸ் ஐஎன்ஜி, கோயிங். எப்போவுமே இந்த குவெஷனுக்கு கூட அந்த ஆன்சர் எழுதும்போது கோ ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு கோயிங் அப்படின்னு எழுத வேண்டாம். எப்படி ஐஎன்ஜி ஃபார்மை எடுக்கணும் அப்படி காட்டுறதுக்காக தான் சார் இங்கே ஐஎன்ஜி ப்ளஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோ ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரீட் ப்ளஸ் ஐஎன்ஜி ரீடிங். ஸோ அந்த ரீட் பார்க்கும்போது அதோட ஐஎன்ஜி ஃபார்ம் என்ன, ரீடிங். அப்படி தான் மைண்டில் தான் நினைக்கணும். எல்லாமே ஆன்சரில் போட்டு கோ ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு கோயிங் அந்த மாதிரி எல்லாம் எழுதக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் சிம்பிள் ரூல். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னே பார்க்கும்போது வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மை எடுக்கணும். வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எப்படி எடுக்கணும்னா, கொடுத்துருக்கக்கூடிய வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு அந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், go plus ing is equal to going. செகண்ட் ரூல் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரூல். ஆனால் அது படித்தாச்சுன்னா இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம படித்தாச்சு, சிம்பிள் தான், ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கிறது. செகண்ட் ஒன் ஆக்சிலியரி.
என்ன? ஆக்சிலியரி. ஸோ ஆக்சிலியரி அதுதான் நம்ம செகண்ட் ரூல். லுக், 2 விதமான ஆக்சிலியரி தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இருக்குது. ஒன்று வந்து வாஸ், செகண்ட் வந்து வேர், WERE வேர். ஸோ இந்த வாஸ் அண்ட் வேர் இது ரெண்டும் தான் ஆக்சிலியரிஸ். இந்த ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய இடம் இருக்குது, அதுதான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். வாஸ் வந்து ஒரு சில இடங்களில் தான் யூஸ் பண்ணணும், வேர் வந்து ஒரு சில இடங்களில் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம படிக்கணும். அது வந்து நீங்கள் காணாமலே படித்து தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாஸ் எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலாம்? வாஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஐ, ஹீ, ஷீ அண்ட் இட். ஐ, ஹீ, she and it. I, he, she and it வரும்போது மட்டும்தான் was யூஸ் பண்ணணும். I, he, she and it இது வரும்போது என்ன? was. கொஷனில் I இருக்கா அப்படின்னா was. ஓகே, கொஷனில் she இருக்கா? was. I was, she was, he was, it was, இவ்வளோதான். ஸோ வாஸ் அப்படின்னு உள்ள அந்த ஆக்சிலியரி ஐ, ஹீ, ஷீ அண்ட் இட் இந்த 4 பேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஐ வாஸ், ஷீ வாஸ், ஹீ வாஸ், இட் வாஸ். ஸோ 2 ஆக்சிலியரிஸ் இருக்குது, வாஸ் இருக்குது, வேர் இருக்குது. ஸோ வேர் எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணணும்? வேர் எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணணும்னா யூ, வி, தே. யூ, வி, தே. கொஷனில் யூ தான் இருக்குன்னா நம்ம வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வேர் தான் யூஸ் பண்ணணும். யூ வேர், வி வேர், தே வேர். ஸோ வேர் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? யூ, வி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன? தே. யூ, வி, தே. ஸோ யூ, வி, தே அப்படின்னா வேர். யூ, வி, தே வேர். ஐ, ஹீ, ஷீ, இட், வாஸ். இதுதான் செகண்ட் ரூல். ஆனால் இது வந்து நீங்கள் படிக்கணும், படித்தா தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து சிம்பிளாக பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு சாருக்கே தெரியும், வேர்ப், வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஆனால் நெக்ஸ்ட்டு வரக்கூடியது வந்து ஆக்சிலியரிஸ். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஆனால் பெரிய அளவுக்கு டிஃபிகல்ட்டி எல்லாம் அதில் இல்லை. ஐ, ஹீ, ஷீ அண்ட் இட் வரும்போது மட்டும்தான் வாஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யூவி, தே வரும்போது மட்டும்தான் வேர் யூஸ் பண்ணணும். இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாக்ஸ், ஐ வாஸ் கோயிங் டு ஹோம். ஐ வாஸ் கோயிங் டு ஹோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியது என்ன? ஐ. லுக், ஐ தான் கொடுத்துருக்கு. ஸோ ஐ வரும்போது நம்ம எந்த ஆக்சிலியரி யூஸ் பண்ணணும்? ஐ, ஹீ, ஷீ அண்ட் இட் வரும்போது நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? ஐ வாஸ். ஐ வாஸ். அதுக்கு பிறகு கோ தான் இங்கே இருந்த வேர்ப், அந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஐ வாஸ் கோயிங் டு ஹோம். இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். ஐக்கு பிறகு நம்ம ஆக்சிலரி தான் செலக்ட் பண்ணணும். ஐ அப்படின்னு உள்ள போது வாஸா வேரா? லுக் அட் த மொபைல் ஸ்க்ரீன். ஐ வரும்போதும், ஹீ வரும்போதும், ஷீ வரும்போதும், இட் வரும்போதும் வாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஐ வந்திருக்காங்க. ஸோ ஐ, அதுக்கு பிறகு கோயிங், ஐஎன்ஜி ஃபார்ம். இங்கே வந்து கோ தான் இருந்தது. கோ ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு கோயிங். ஸோ அதுதான் ஐ வாஸ் கோயிங் டு ஹோம். ஐ வாஸ் கோயிங் டு ஹோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தேன், நான் வீட்டில் போயிட்டே இருந்தேன், நடந்து போயிட்டே இருந்தேன். அதுதான் ஐ வாஸ் கோயிங் டு ஹோம். இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய வாஸ் அண்ட் கோயிங் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும். இந்த வாஸ் எப்படி வந்தது? வாஸ் எப்படி வந்ததுன்னா இந்த ஐ வந்து வரும்போது எந்த ஆக்சிலரி வாஸ் தான் யூஸ் பண்ணணும். கோயிங் எப்படி வந்தது? கோயிங் எப்படின்னா கோ அது ப்ளஸ் ஐஎன்ஜி, கோயிங். ஓகே,
ஸோ இதுதான் இந்த வாஸ் ப்ளஸ் கோயிங்கோட அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன ஹிண்ட். Now the next one, செகண்ட் பாக்ஸ் பார்க்க வேண்டாம், இந்த தேர்ட் பாக்ஸை பாருங்கள். லுக், he was going to home. கோயிங் அப்படி தான் இருக்குது. எதனாலனா எல்லா கொஸ்டின்லேயும் அவங்க கோயிங் தான் கொடுத்துருக்காங்க. கோ ப்ளஸ் ஐஎன்ஜி, verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், கோ ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங். ஸோ இங்கே வந்து he was, she was, it was. எதனால இந்த he, she, இட்டுக்கு கூட was வந்திருக்குன்னா he, she, it வரும்போது was தான் யூஸ் பண்ணணும். லுக், he, she, it and I இது எல்லாமே வரும்போது என்ன was. Next one, the second box. You were going to home. You were, we were, you were, we were, they were. எதனால இங்கே வந்து was கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்கிறது என்ன were, 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 you were, we were, they were. எதனால you, we, they வரும்போது என்ன ஆக்சிலரி were. ஸோ இங்கே நம்ம வந்து படிக்கக்கூடிய மெயின் ரூல் வந்து இதுதான், இந்த ஆக்சிலரியோட ரூல் தான் செகண்ட் ரூல். வாஸ் எப்பெல்லாம் ஐ, ஹி, ஷி, இட், ஐ, ஹி, ஷி, இட் வரும்போது என்ன வாஸ், யூ, வி, தே வரும்போது வேர். ஓகே, ஸோ இங்கே அவங்க நான் மேலே கொடுத்துருக்கிறது பாருங்கள், வாஸ் வேர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எடுப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன ஐ தான் வந்திருக்கு. ஸோ ஐ அப்படின்னு வரும்போது வாஸ் வருமா வேர் வருமா வாஸ். ஸோ ஐ வாஸ், அதுக்கு பிறகு வேர்ப் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் உள்ள வேர்ப் வந்து கோ. ஸோ கோ, அதுக்கு பிறகு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதோட ஆன்சர் என்ன ஐ வாஸ் கோயிங் டு ஹோம். அதுதான் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குறத ஐயா, வியா, யூவா, ஹீயா, ஷீயா, இட்டா அப்படின்னு உள்ளதை பார்க்கணும். ஐ, he, she, it வரும்போது was, அதே மாதிரி you, we, they வரும்போது were. இதுதான் மெயினாக நம்ம படிக்கணும். Now everyone take page number 111. 111. Give the correct verb form for the following sentence. ஸோ அவங்க கீழே வந்து நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்சஸுக்கு கரெக்டான வேர்ப் ஃபார்ம் நாம் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க கொடுத்துருக்காங்க. லுக் at the textbook. I was reading the poem. I was reading the poem. So now look at the mobile screen. ஃபர்ஸ்ட் உள்ளதில் வந்து I. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது I வரும்போது வாஸா வேரா, I வரும்போது was. ஸோ ஐ வாஸ். ஓகே, அதுக்கு பிறகு ரீடிங். அப்போது நம்ம வேர்ப் என்ன ரீட். ரீடிங் அப்படின்னு உள்ளது ஆர்இஏடி ரீட், அதுக்கு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து தான் ரீடிங். ஸோ ஐ வாஸ் ரீடிங் த போயம். ஸோ ஐ வந்ததுனால வாஸ். ரீடிங் அப்படின்னு உள்ளது ரீட் அப்படின்னு உள்ளதோட ஐஎன்ஜி ஃபார்ம், அந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். Now the second one. Now look at the mobile screen. They dash bracketல வந்து write கொடுத்துருக்காங்க the poem. They dash write the poem. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் they. ஸோ they வரும்போது வாஸா வேரா. they வரும்போது நம்ம படிச்சிருக்கு. they வரும்போது என்ன யூ, வி, தே. யூ, வி, தே வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் வேர் யூஸ் பண்ணணும். ஸோ யூ, வி, தே. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு தே தான் வந்திருக்கு. 1 minute. இங்கே வந்திருக்கிறது என்ன தே. ஸோ தே வரும்போது என்ன தே வரும்போது வேர். ஸோ வேர் நாம் எழுதியாச்சு தே வேர். இந்த வேர் எதனால வந்தது சார், இங்கே சர்க்கிள் போடக்கூடிய இந்த வேர் எப்படி வந்தது, வேர் எப்படி வந்ததுன்னா தே வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வேர். அதுக்கு பிறகு இங்கே ரைட்டிங். இந்த ரைட்டிங் எப்படி வந்தது, இங்கே ப்ராக்கெட்டில் ரைட் கொடுத்துருக்காங்க, அதுதான் வேர்ப். அந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னா
ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு ரைட்டிங். ஸோ இதோட ஆன்சர் என்ன? தே வேர் ரைட்டிங் த போயம். தே வேர் ரைட்டிங் த போயம். இந்த வேர் எப்படி வந்தது அதுதான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அது எப்படி வந்ததுன்னா யூ வி தே வரும்போது நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஐ ஹீ ஷீ இட் வரும்போது வாஸ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து ஐ தான் வந்தது, அதனால ஐ வாஸ். இங்கே வந்தது தே, அதனால தே வேர். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். இட். தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிறது என்னதில்ல? இட். ஸோ இட் வரும்போது வாஸா வேரா அப்படின்னு உள்ளது நம்ம படிக்கணும். இட் வரும்போது, ஸோ இட் வரும்போது ஐ ஹீ ஷீ இட். ஸோ இட் வரும்போது வாஸ். ஸோ இட் வாஸ். ஓகே, இங்கே வேர்ப் என்ன? கோ. ஸோ கோ ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு கோயிங். ஸோ இட் வாஸ் கோயிங். ஓகே, நவ் த ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? ஷீ. ஸோ ஷீ அப்படின்னு உள்ள போது வாஸா வேரா? ஷீ வரும்போது வாஸ். ஸோ ஷீ வாஸ். அதே மாதிரி இங்கே என்ன வேர்ப்? வேர்ப் வந்து ட்ரோ. ட்ரோ ப்ளஸ் ஐஎன்ஜி ட்ராயிங். ஸோ ஷீ வாஸ் ட்ராயிங் அ பிக்சர். நான் த நெக்ஸ்ட் ஒன் வி. வி வரும்போது யூ வி தே வரும்போது என்ன? வேர். ஸோ வி வேர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். ஹீ வந்திருக்கு. ஹீ வரும்போது, ஷீ வந்தபோது வாஸ், அப்போ ஹீ வரும்போது வாஸ். ஹீ வாஸ் வாட்சிங் மூவி. இந்த வாட்ச் அப்படின்னு உள்ள வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வாட்சிங். நவ் த நெக்ஸ்ட் ஒன் யூ. யூ வரும்போது என்ன? வேர். யூ வரும்போது வேர். யூ வேர். ஸோ வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க? மேக். மேக் ப்ளஸ் ஐஎன்ஜி மேக்கிங். ஸோ யூ வேர் மேக்கிங் லஞ்ச். ஸோ 7 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 7 எக்ஸாம்பிள்லையும் சார் சொல்லியாச்சு. 7 எக்ஸாம்பிள் நம்ம கரெக்டாக நம்ம படிச்சிருக்கிறது என்ன படிக்கணும்? ஐ ஹீ ஷீ இட். ஐ ஹீ ஷீ இட் வரும்போது வாஸ். ஸோ இங்கே வந்து ஷீ வந்திருக்கு, அதனால் வாஸ். இங்கே வந்து வி வந்திருக்கு, அதனால் வேர். ஹீ வந்திருக்கு, அதனால் வாஸ். யூ வந்திருக்கு, இங்கே வந்து வேர். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, மெயினாக படிக்க வேண்டியது இந்த பாக்ஸ். இந்த ஆக்சிலரி வேர்போட இந்த பாக்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். ஓகே, இந்த பாக்ஸை வந்து நீங்கள் படிங்க. படித்த பிறகு இது சிம்பிளாக இருக்கும். Now, next one. Now, everyone look at your textbook, page number, 1 minute, page number 112. Let us see when to use the past continuous tense. அவங்க சொல்கிறது எப்போ எல்லாம் நாம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளது நாம் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், அட் சம் பாயிண்ட் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்கிறது, லுக் அட் த பிக்சர். ஐ வாஸ் ரைட்டிங் மை homework at 5 p.m. yesterday. I was writing my homework at 5 p.m. yesterday. அங்கே வந்து 2 சின்ன குட்டீஸ் நிற்கிறா. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிற, I was writing my homework at 5 p.m. yesterday. நான் நேற்று மாலை 5 மணிக்கு என்னோட ஹோம்ஒர்க் எழுதி கொண்டிருந்தேன். ஓகே, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து கடந்த காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து சொல்கிறான், நேற்று 5 மணிக்கு நான் என்ன ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருந்தேன். லுக் அட் த பிக்சர். அங்கே வந்து இந்த ஐ வாஸ் ரைட்டிங், அந்த வாஸ் ரைட்டிங் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாமே பிளாக் கலரில். ஓகே, ஸோ எதனால் அந்த வாஸ் ரைட்டிங்? அது எதனாலனா இங்கே வந்து ஐ வரும்போது நம்ம என்ன வாஸா வேரா? ஐ வரும்போது வாஸ், அதனால தான் ஐ வாஸ். அதுக்கு பிறகு ரைட்டிங் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு ரைட்டிங். ஸோ ஐ வரும்போது எப்போவுமே என்ன? வாஸ். அதே மாதிரி
he வரும்போதும் எப்போவுமே was. she வரும்போதும் எப்போவும் was. it வரும்போதும் எப்போவும் was. Okay, so now next example. Look at the textbook. Parallel action. Parallel action na என்னன்னு பார்ப்போம். What was your brother doing then? ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட சொன்னால் நேற்று மாலை 5 மணிக்கு நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அந்த பையன் கேட்குறா, வாட் வாஸ் யுவர் பிரதர் டூயிங் தென்? அப்படின்னு அந்த டைமில் உன்னோட பிரதர் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு அந்த பையன் கேட்குறா. ஸோ அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு சொல்கிறான், வென் ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் ஹி வாஸ் வாட்சிங் டிவி. when I was writing my homework, நான் என்னோட ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தபோது he was watching TV, அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். ஓகே, ஸோ இங்கே இருக்கு I was watching, I was writing. ஐ அப்படி எப்போ ஐ வந்தாலும் வாஸ் தான். ரைட்டிங் எப்படின்னா ரைட் ப்ளஸ் அதோட ஐஎன்ஜி ஃபார்ம், வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இங்கே வந்து ஹீ நெக்ஸ்ட் வந்திருக்கிறது என்ன, ஹீ அப்படின்னு வரும்போது வாஸா வேற, ஹீ வரும்போது வாஸ். ஸோ அதனால இங்கே வந்து ஹீ வாஸ். அதுக்கு பிறகு வாட்சிங் அப்படின்னு உள்ளது வாட்ச் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வாட்சிங். ஸோ நாம் வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து கடந்து போன காலத்தில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதே மாதிரி நான் இதை பண்ணிகிட்டு இருந்த போது அவன் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி தான். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன், interrupted action in the past. interrupted action in the past அப்படின்னா, yes, when I entered his house, his mother was reading newspaper. ஸோ அங்கே சொல்கிறது, நான் வந்து ஆமாம் when I entered his house, நான் வீட்டுக்குள்ளே அவனோட வீட்டில் நான் என்டர் ஆன போது his mother, அவனோட அம்மா was reading newspaper அப்படின்னா எதனால was reading ரெட் கலரில் கொடுத்துருக்கு. ரீடிங் READINGனா ரீட் அப்படின்னு உள்ள வேர்ப் READ, ரீட் ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ ரீடிங். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன், வாஸ் எப்படி வந்தது? வாஸ் எப்படி, அவங்க அம்மா ஒரு ஆள் தான் இருக்குது, ஷீ. ஸோ அவங்க அம்மா ஷீ தான். ஷீ அப்படின்னு வரும்போது வாஸ். ஹீ, ஷீ, இட், ஐ வரும்போது என்ன, வாஸ். ஸோ நாம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து கடந்து போன காலத்தில் நடந்த ஒரு விஷயம் இப்போ அதை பற்றி பேசும்போது நாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டு விஷயத்தை வந்து நாம் என்ன ஜாயின் பண்ணியும் பேசலாம். ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது மறுபடியும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் தான், என்ன அப்படின்னுள்ளது நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் வாட் தே வர் டூயிங் அட் 5 o'clock yesterday. நேற்று 5 மணிக்கு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு உள்ளதை எழுதலாம். அதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ, இந்த ஆன்சரை நீங்கள் இப்போ கவனிக்க வேண்டாம். ஐ டேஷ் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட். ஐ டேஷ் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வரும்போது வாஸா வேறா, ஐ வரும்போது வாஸ். ஸோ ஐ வாஸ் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ play plus ing, playing. So I was playing cricket. The next one, my mother dash TV. அப்படின்னா என்னோட அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பார்க்குறது வாட்ச் ப்ளஸ் ஐஎன்ஜி, வாட்சிங். ஸோ அம்மா, மை மதர், ஷீ. அப்போ ஷீ என்ன, ஷீ வாஸ். அதுதான் மை மதர் வாஸ் வாட்சிங் டிவி. Now the next one, we வரும்போது என்ன, வாஸா வேரா? we வரும்போது were. So we were eating mango. And the next one, what is the next one? My friends, என்னோட friends. அப்போ அது நிறைய பேர் இருக்குது. My friends were riding their bicycle. அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட பைசைக்கிள்ஸ் ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே,
ஸோ இங்கே வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ளூரல், நிறைய பேர் இருக்குது. ஸோ அதனால் வேர். அந்த நெக்ஸ்ட் ஒன், மோகன் டேஷ் அ லெட்டர். மோகன் வந்து ஒரு ஆள் தானே, ஸோ மோகன். ஐ வாஸ் அதே மாதிரி சிங்குலரான ஒரு ஆள், ஸோ அதனால் மோகன் வாஸ் ரைட்டிங் அ லெட்டர். ரைட்டிங் எப்படி வந்ததுன்னா ரைட் அப்படி உள்ள வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். நவ் த நெக்ஸ்ட் ஒன், see and write what they were doing. அங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரில் நடக்கிறது என்ன அப்படின்னுள்ளதை பார்த்து நாம் எழுதணும். லுக் at the first picture. ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து ஒரு பொண்ணு வந்து எழுதிட்டு இருக்கா, பக்கத்தில் ஒரு பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதுதான் அவங்க அங்கே சொல்லியிருக்கு. while I was writing, நான் எழுதிட்டு இருந்த போது he dash. இங்கே அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அவனோட வேர்ப் என்ன இப்போது, ஸ்லீப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஸ்லீப்பிங். நம்ம ஃபர்ஸ்டே படித்தாச்சு. கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது கொடுத்துருக்கக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கணும். இப்போ அவன் வந்து என்ன செயல், தூங்கிட்டு இருக்கான். ஸோ தூங்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஸ்லீப். ஸோ ஸ்லீப் ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்லீப்பிங். ஸோ ஹீ வந்திருக்கு, ஹீ வரும்போது வாஸா வேரா, ஹீ வரும்போது வாஸ். ஸோ ஹீ வாஸ் ஸ்லீப்பிங். Now the next one, look at the next picture. நெக்ஸ்ட் பிக்சரில் வந்து ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கா, ஒரு பையன் வந்து விளையாடிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அங்கே அவன் கொடுத்துருக்கிறது while the boy was playing. அந்த பையன் விளையாடிட்டு இருந்த போது the girl, அந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ரீட் அப்படின்னு உள்ளது தான் அவளோட செயல். அந்த செயலோட அந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் READ, ரீட் ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு ரீடிங். நவ் அங்கே வந்து த கேர்ள் வரும்போது ஷீ வரும்போது வாஸா வேரா, ஷீ வரும்போது வாஸ். ஸோ ஷீ வாஸ், த கேர்ள் வாஸ் ரீடிங். நவ் த நெக்ஸ்ட் ஒன், while லுக் at the picture. அந்த பிக்சரில் வந்து அம்மா வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த டைமில் வந்து அப்பா அந்த அம்மாவை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது while my mother was cooking, என்னோட அம்மா குக் பண்ணிட்டு இருக்கும்போது my father dash, அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கா, my father ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஹெல்ப் அப்படின்னு உள்ள அந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கணும். ஸோ ஹெல்ப் HELP ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெல்பிங். அதுதான் சார் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹெல்பிங். ஸோ ஃபாதர் அப்படின்னு வரும்போது வாஸா வேரா, ஃபாதர் ஹீ. ஸோ என்ன, வாஸ், மை ஃபாதர் வாஸ் ஹெல்பிங். ஸோ இந்த பிக்சரில் வந்து நீங்கள் இது வந்து என்ன, இந்த வாஸ் அண்ட் வேர் எப்படி வருதுன்னு உள்ளது மட்டும்தான் கன்ஃபியூஷன். அது எப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆக்சிலரிஸ் வாஸ் வேர் எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணணும்னு உள்ளது பை ஹார்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் படித்தது என்ன, நாம் படித்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய என்ன வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரூல் அதோட ஆக்சிலியரி வேர்ப் வாஸ் வேர். வாஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், வேர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளது பை ஹார்ட் பண்ணணும். வாஸ் வந்து ஐ, ஹீ, ஷீ அண்ட் இட் வரும்போது வாஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யூவி தே வரும்போது வேர் யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணியாச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது, everyone take page number 114. ஸோ 114ல் நாம் படிக்க போகிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னன்னு உள்ளது நம்ம படித்தாச்சு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னன்னா கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போ சொல்லுது, கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் எதிர்காலத்தில் தொடரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. எதிர்காலம், ஃப்யூச்சரில் இனிமே தான் அது நடக்க போகிறது. ஆனால் அதை வந்து கண்டினியூஸாக வர போகிறது, நம்ம அதை பற்றி இப்போ சொல்கிறோம். அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே,
ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் வெரி சிம்பிள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை விட சிம்பிள் தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். எதனாலன்னா அதில் ஒரே ஒரு ஆக்சிலியரி வேர்ப் தான் இருக்குது. என்னன்னா ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட். ஐ வந்தாலும், யூ வந்தாலும், வி வந்தாலும், தே வந்தாலும், ஹீ, ஷீ அண்ட் இட் எதை வந்தாலும் அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலியரி வந்து வில் பி தான். வாஸ், வேர் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் கிடையாது. எது வந்தாலும் வில் பி யூஸ் பண்ணலாம். அதனால் இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் படித்த அந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் இருக்கணும். சார் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியாச்சு, கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னே வரும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கணும். கோனா கோ ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங், வாட்ச் வாட்சிங், ரீட் ரீடிங், லுக் லுக்கிங், ஸ்விம் ஸ்விம்மிங் அந்த மாதிரி. ஓகே, அது அப்படியே தான். ஆனால் ஆக்சிலியரி வேர்பில் வரும்போது வாஸ், வேர் அந்த மாதிரி உள்ள கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லை. ஐ வந்தாலும், யூ வந்தாலும், வி, தே, ஹீ, ஷீ அண்ட் இட் எதை வந்தாலும் வில் பி யூஸ் பண்ணலாம். ஓகே, now look at the mobile screen. இங்கே கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஐ வில் பி கோயிங். நம்ம அங்கே வந்து ஐ வாஸ் கோயிங். இங்கே வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எல்லா இடத்துலையுமே வில் பி தான். வாஸ், வேர் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ ஐ வில் பி கோயிங், யூ வில் பி கோயிங், வி வில் பி கோயிங், they will be going, he will be going, she will be going, it will be going. So future continuous tense ரொம்ப சிம்பிள். எதனாலன்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்சிலியரி வேர்ப் ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ அண்ட் இட் எதை வந்தாலும் வில் பி தான். ஓகே, நவ் அதில் இருந்து வரக்கூடிய எக்ஸசைஸ் பார்க்கலாம். look at the page number 140. Give the correct verb for the following sentences. கீழே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்சஸ் கரெக்டான வேர்பை எழுதணும். லுக், ஃபர்ஸ்ட் உள்ளது ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ ஐ அங்கே கொடுத்துருக்காங்க, வில் பி ஆக்சிலரி வேர்ப் வெயிட்டிங், வெயிட் ப்ளஸ் ஐஎன்ஜி வெயிட்டிங். ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தே டேஷ், அதுக்கு பிறகு அவங்க கொடுத்துருக்காங்க கம். ஸோ கம் அதுதான் வேர்ப். வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மை எப்படி எடுக்கணும்? கம் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ COME கம் ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு கம்மிங், COMING கம்மிங். ஓகே, ஸோ அதுதான் அந்த ஆக்சிலரி வேர்ப். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வரும்போது, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது வில் பி தான் ஆக்சிலரி வேர்ப். ஸோ they will be coming. The next one play தான் கொடுத்துருக்கு, it play. So it will be playing. She dash swim. So she will be swimming. We dash walk. We will be walking. He dash do. ஸோ do ப்ளஸ் ஐஎன்ஜி doing. அதே மாதிரி will be எல்லா இடத்துலையும் will be தான். அதில் வந்து ஐயா, ஹியா, ஷியா, யூவா, தேயா அதையெல்லாம் பார்க்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் will be. ஸோ he will be doing. You will be you will be taking leave. And அந்த 7 எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். Now இன்னொரு வாட்டி சார் சொல்கிறேன். இது எதனாலன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படி இருக்கட்டும், செகண்ட் ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் தே டேஷ் கம் அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது ஆக்சிலியரி வேர்ப் என்ன? வில் பி. ஸோ வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ தே, அதுக்கு பிறகு ஆக்சிலியரி வேர்ப் என்ன? வில் பி. ஸோ தே வில் பி. கம், கம் அப்படின்னு உள்ள அந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் கம்மிங். Now the next one it, இட்டுக்கு பிறகு ஆக்சிலியரி verb will be. play கொடுத்துருக்காங்க, play plus ing playing. Now the next one she, அதுக்கு பிறகு ஆக்சிலியரி verb will be. இவிட sim கொடுத்துருக்காங்க, so swimming. Now the next one we, auxiliary verb will be. இங்கே வந்து walk கொடுத்துருக்காங்க, walking. He will be, இங்கே வந்து do கொடுத்துருக்காங்க, doing. You will be, இங்கே take கொடுத்துருக்காங்க, so you will be taking leave. இவ்வளோதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து
Simple. Now take page number 150. How to use future continuous tense. எப்படியெல்லாம் future continuous tense யூஸ் பண்ணலாம்? சொல்லியாச்சு. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னே என்ன? எதிர்காலத்தில் தொடரக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் நம்ம வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லுக் at the picture. I will be traveling in a bus by this time tomorrow. அந்த பொண்ணு சொல்கிறா, நாளைக்கு இந்த டைமில் நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைம் ஆகலை, நாளைக்கு தான் நடக்க போகிறது. ஆனால் அவன் இப்போ தான் சொல்கிறது, இப்போவே அவன் சொல்லிகிட்டு இருக்கான், I will be traveling in a bus by this time tomorrow. நாளைக்கு இந்த டைமில் நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். Now look at the next picture. My friends will be playing but I am working here. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்கான், ஆனால் நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போவுமே எதிர்காலத்தில் தொடரக்கூடிய விஷயத்தை நாம் இப்போவுமே பேசுகிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதுக்கும் அவங்க வந்து ஒரு சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. லுக் at the textbook. Uma's family is going on a holiday. Write what they will be doing there. அவங்க அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ளது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிக்சரை பார்த்துட்டு நாம் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வந்து உமா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 1 2 3 4 5 6 பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு, நம்பர் போட்டு. அதே மாதிரி 6 கொஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க, 1 2 3 to 6. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது உமா. ஃபர்ஸ்ட் பிக்சரில் உமா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஸ்விம், நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்விம் அப்படின்னு உள்ளது தான் அந்த வேர்பு. அந்த ஸ்விம் அப்படின்னு உள்ள வேர்புக்கு ஐஎன்ஜி ஃபார்மே எடுக்கணும், ஸ்விம்மிங். அதே மாதிரி இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஆனதுனால ஐ யூ வி தே எதை வந்தாலும் வில் பி. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதோட ஆன்சர் என்ன? உமா வில் பி ஸ்விம்மிங். இந்த வில் பி எங்கேருந்து வந்ததுன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எதை வந்தாலும், ஐ வந்தாலும், யூ வந்தாலும், ஹீ ஷீ இட் தே வி எது வந்தாலும் வில் பி. ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வாஸ் வேர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உமா வில் பி ஸ்விம்மிங். நவ் த நெக்ஸ்ட் ஒன், ஹர் பிரதர். செகண்ட் ஒன், அவனோட பிரதர் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? விளையாடிட்டு இருக்கான். ஸோ ப்ளே அப்படின்னு உள்ள அந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் பிளேயிங். ஸோ her brother will be playing. இந்த பிளேயிங் வந்தது விளையாடுறது, அந்த வேர்ப் ப்ளே அப்படின்னு உள்ள வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். அதே மாதிரி வில் பி எங்கேருந்து வந்தது? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரே ஒரு ஆக்சிலியரி வேர்ப் தான் இருக்குது, வில் பி. ஸோ அங்கே வந்து 3 4 5 and 6 உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் நீங்கள் தான் எழுதணும். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் பேஜில் வந்து change the sentences from past continuous to future continuous. It's very important. எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக இருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஷீ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பஸ். இங்கே வந்து ஷீ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது ஷீ வந்தாலும் ஹீ வந்தாலும் எதை வந்தாலும் வில் பி தான் ஆக்சிலரி வேர்ப். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஷீ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பஸ்ஸுக்கு பதிலாக ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ். இங்கே இருந்து அந்த வாஸை எடுத்துட்டு வில் பி போட்டாச்சு. எதனாலன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வாஸ் வேர் அப்படி எந்த விதமான டிஃப்ரென்சியேஷனும் இல்லை, எதுலேயும் வில் பி தான். நவ் த நெக்ஸ்ட் ஒன், தே வேர் கோயிங் டு கோயம்புத்தூர். அதுவும் கூட சார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், மீதி உள்ளது ஹோம்ஒர்க். ஓகே, செகண்ட் ஒன், தே வேர் கோயிங் டு கோயம்புத்தூர். இங்கே வந்து தே கொடுத்துருக்காங்க, அதனால இங்கே அவங்க வேர் கொடுத்துருக்காங்க பாஸ்ட் கண்டினியூஸில். எதனால? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தே வரும்போது வேர் தான் கொடுக்கணும், வாஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இங்கே என்ன, தே வேருக்கு பதிலாக தே வில் பி கோயிங் டு கோயம்புத்தூர் அப்படி எழுதலாம். இந்த வேரை எடுத்துட்டு
will be going, they will be going அப்படின்னு நீங்கள் எழுதலாம். சாருக்கு எழுதுறதுக்கு இடம் இல்லை, அதனால எழுதலை. ஸோ ஃபர்ஸ்ட் டூ வந்து சார் சொல்லி கொடுத்தாச்சு. மீதி உள்ள தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒனில் வந்து சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டு பாஸ்ட் கண்டினியூஸ். ஃபர்ஸ்டில் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருந்ததை வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸில் இருக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸில் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து ஐ வில் பி ஸ்பீக்கிங் டு ஹர். I will be speaking to her. So will be அங்கே உள்ள auxiliary verb. ஓகே, அதே மாதிரி ஸ்பீக்கிங் அங்கே உள்ள வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இது ரெண்டு தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அந்த வில் பி நம்ம எழுத முடியாது. எதனாலன்னா வில் பி எப்போவுமே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் தான். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது ஐ வரும்போது வாஸா வேற. ஐ எங்கே எல்லாம் ஐ வரும்போது எதை யூஸ் பண்ணணும்? ஐ, ஹீ, ஷீ, இட், இது நாலும் வரும்போது நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யூ, வி, தே வரும்போது நம்ம எதை யூஸ் பண்ணணும்? வேர் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறது என்ன? ஐ வரும்போது வாஸ். இப்போ இங்கே என்ன ஆன்சரில் ஐ வாஸ், மீதி எல்லாமே அப்படி தான். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர். நவ் செகண்ட் கொஸ்டின் கூட சார் எக்ஸாம்பிளாக காட்டுறேன். செகண்ட் கொஸ்டின் வந்து லூசி வில் பி கெட்டிங் ரெடி. ஸோ கெட்டிங் அப்படின்னு உள்ளது வந்து அங்கே உள்ள வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். வில் பி அதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். லூசி அப்படின்னு உள்ளது ஒரு ஆள், ஒரு ஒரு கேர்ளோட நேம். ஸோ அது என்ன? ஷீ. ஸோ ஷீ வரும்போது வாஸா வேரா? ஷீ வரும்போது வாஸ். ஸோ இங்கே உள்ள ஆன்சர் வந்து இந்த வில் பிக்கு பதிலாக என்ன எழுதணும்? வில் பிக்கு பதிலாக வாஸ் எழுதணும். லூசி வாஸ் கெட்டிங் ரெடி. ஓகே, இந்த வாஸ் எப்படி வந்தது? லூசி ஒரு ஆளோட, ஒரு பொண்ணோட பேர். ஷீ வரும்போது வாஸ். ஓகே, நவ் அங்கே இருந்து தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது படித்து முடித்த போது நாம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து படித்து முடித்தாச்சு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்தாலும் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வந்தாலும் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு வரும்போது எப்போவுமே வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மை எடுக்கணும். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ, ஹீ, ஷீ, இட் வரும்போது வாஸ் அப்படின்னு உள்ள ஆக்சிலியரியும், அதே மாதிரி 1 minute, அதே மாதிரி யூ, வி, தே வரும்போது வேரும் யூஸ் பண்ணணும். when it comes to future continuousல ஐயாலும் யூ, வி, தே எதை வந்தாலும் அந்த ஆக்சிலியரியில் உள்ள அந்த கன்ஃபியூஷன் இல்லை. எதை வந்தாலும் வில் பி யூஸ் பண்ணலாம். இதுதான் நீங்கள் மெயினாக படிக்கணும். அதை வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணணும். பை ஹார்ட் பண்ணும்போது தான் அது வந்து இந்த சேஞ்ச் பண்ணுறது உங்களால் ஈஸியாக எழுத முடியும். கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு இருக்குது. ஓகே, செகண்ட் யூனிட்டோட கிளாஸ் டெஸ்ட்டுக்கு கன்ஃபார்மாக இதை கேட்கும். நவ் லுக் அட் த டெக்ஸ்ட் புக். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது வந்து சர்க்கிள் எஸ் ஓர் நோ டு த ஃபாலோயிங். எஸ் ஓர் நோ அதுதான் கீழே உள்ளதோட எஸ் ஓர் நோ எழுதணும். ஆனால் அதோட கொஸ்டின் வந்து அதோட ஆன்சரை எழுதுறதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் புக்கோட லாஸ்ட் பேஜ் எடுங்க. எவ்ரி ஒன் டேக் பேஜ் நம்பர் 149. 149ல் யூனிட் 2 அப்படின்னு போட்டு அங்கே வந்து ஒரு டயலாக் கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, லுக், ஐ வில் ரீட் இட். கோதை. ஹாய் அக்ஷயா, ஹவ் ஆர் யூ? அக்ஷயா, ஹலோ கோதை, ஐ ஆம் ஃபைன், வாட் அபவுட் யூ? ஸோ கோதை கேட்குற, அக்ஷயா நீ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? அக்ஷயா சொல்கிறேன், ஆமாம் நான் நல்லா இருக்கேன், ஐ ஆம் ஃபைன், வாட் அபவுட் யூ அப்படின்னா. ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது நாம் வந்து ஐ ஆம் ஃபைன், வாட் அபவுட் யூ அப்படி கேட்கலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லாமல் ஐ ஆம் ஃபைன், ஹவ் ஆர் யூ அப்படி கேட்குறத விட ஐ ஆம் ஃபைன், வாட் அபவுட் யூ, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்
அப்படி கேட்கலாம். ஓகே, நான் கோதை சொல்கிறா ஐ ஆம் ஆல்சோ ஃபைன். ஓகே, மீட் மை பிரதர் வருண். நான் நல்லா இருக்கேன், நீ என்னோட பிரதரை பாரு வருண், இதோ அவனை பாரு. அக்ஷயா சொல்கிறான் நைஸ் டு மீட் யூ வருண். உன்னை பார்த்ததில் ரொம்ப நல்லா இருக்கே வருண். வருண் சொல்கிறா நைஸ் டு மீட் யூ டூ. உங்களை பார்த்ததிலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அக்ஷயா சொல்கிறா வாட் ஆர் யூ ஸ்டடியிங் வருண். நீ எத்தனாவது ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன்? வருண் சொல்கிறேன் ஐ ஆம் ஸ்டடியிங் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட். நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். கோதை ஹீ இஸ் ஹியர் டு ப்ளே கோகோ வித் அஸ். அவன் இங்கே வந்திருக்கிறது நம்ம கூட விளையாடுறதுக்கு. ஓகே, அக்ஷய் சொல்கிறா ஓ ஹீ இஸ் ஆல்வேஸ் வெல்கம், ஐ வில் டேக் ஹிம் இன் மை டீம். ஸோ அக்ஷய் சொல்கிறா அப்படி அவன் விளையாடுறதுக்கு வந்திருக்குன்னா ரொம்ப ஹாப்பி, அவன் என்னோட டீமில் விளையாடட்டும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த டைலாக்ஸ். அந்த டைலாகில் இருந்து தான் இங்கே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த டைலாகை படிச்சுட்டு இந்த கொஸ்டின் ஆன்சரை வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்காக பண்ணி முடியுங்க. ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, நவ் டேக் பேஜ் நம்பர் 117. See how they speak at the situation and practice as if you were in that situation. அங்கே வந்து அவங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு உள்ளதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஓகே, லுக் அங்கே வந்து ஒரு பையனும் பையனோட அம்மாவும் இருக்கிறா. லுக் at the textbook. மா ஐ ஆம் ஹோம், where are you? அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? அம்மா சொல்கிறா ஐ ஆம் இன் த கிச்சன். நான் எங்கே இருக்கேன்? கிச்சனில் இருக்கேன். ஐ ஆம் ஸோ ஹங்க்ரி, வாட் இஸ் தேர் டு ஈட். எனக்கு ரொம்ப பசியாக இருக்கேன், சாப்பிட்றதுக்கு இங்கே என்ன இருக்குது? ஐ ஹாவ் மேட் யுவர் ஃபேவரேட் கொழுக்கட்டை. நான் உன்னோட ஃபேவரேட் கொழுக்கட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாவ், வேர் இஸ் இட்? வேர் இஸ் கொழுக்கட்டை? அப்போ அவன் கேட்குறா வாவ், வேர் இஸ் இட்? அது எங்கே இருக்குது? கொழுக்கட்டை எங்கே இருக்குது? இட் இஸ் தேர், அது அங்கே இருக்குது. பட் யூ லுக் டர்ட்டி, கோ அண்ட் ஃப்ரெஷன் அப். உன்னை பார்க்குறதுக்கு டர்ட்டியாக இருக்குது, ஸ்கூல்லேருந்து வந்ததுனால நீ பார்க்குறதுக்கு டர்ட்டியாக இருக்குது. கோ அண்ட் ஃப்ரெஷ் அப். நீ போய் ஃப்ரெஷ் அப், நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். உங்களை மாதிரி கிடையாது. ஸ்கூல்லேருந்து வீட்டில் போன உடனே யூனிஃபார்ம் அப்படியே ஒரு மூலையில் அப்படியே போட்டுட்டு போய் டைனிங் டேபிள் இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடிய பையன் கிடையாது. அம்மா வந்தபோதே சொல்லியாச்சு நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லியாச்சு. நீங்கன்னா அம்மா சொன்ன பிறகு நீங்கள் கேட்க மாட்டோம், அவன் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் லேட்டர், ப்ளீஸ் கிவ் இட் டு மீ. உங்களை மாதிரி தான் அவனும் 5th ஸ்டாண்டர்டில் தானே, அதனால் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் வாஷ் மை ஹேண்ட்ஸ் லேட்டர், ப்ளீஸ் கிவ் மீ. அப்போ அவன் சொல்கிறா நான் என்னோட கை பிறகு கழுவுறேன், எனக்கு அது கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அம்மா சொல்கிறா நோ, கோ அண்ட் சேஞ்ச் யுவர் யூனிஃபார்ம். இல்லை, கொடுக்கவே மாட்டேன், நீ போய் உன்னோட யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணு. ஸோ அவன் மறுபடியும் சொல்கிறாம்மா ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் அண்ட் சேஞ்ச் மை யூனிஃபார்ம், நவ் கிவ் மீ த டெலிஷியஸ் கொழுக்கட்டை. நான் போய் என்னோடய யூனிஃபார்மையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, என்னோடய கையும் காலை எல்லாம் கழுகியாச்சு, எனக்கு அதை நீங்கள் சாப்பிட கொடுங்க. அம்மா சொல்கிறா குட் பாய், நவ் யூ கேன் ஹேவ் இட். ஆமாம், குட் பாய், நீ எல்லாமே போய் ஃப்ரெஷ்ஷனப் ஆச்சு இல்லையா, இப்போ உன்னால் அது சாப்பிடலாம். இந்த கொழுக்கட்டை இஸ் எம்மி, தேங்க்யூம்மா. இந்த கொழுக்கட்டை வந்து எம்மியாக இருக்குது. எம்மினா ஒரு ஃபுட் வந்து டெலிஷியஸாக இருக்குதுன்னு நம்ம எம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபுட் வந்து எம்மியாக இருக்குது, தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறா யூ ஆர் வெல்கம். ஸோ இந்த ஒரு டயலாக் அவங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறது எதுனாலன்னா, உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து இப்படி இந்த சின்ன சின்ன இதில் இருந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்லேயும் டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி என்ன டயலாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் உங்களோட லைஃப்பில் அந்த இங்கிலீஷோட அந்த ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு உள்ள அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு சரளமாக வரும். ஸோ இதை படிச்சுட்டு டெய்லி லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது, அம்மா கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நீங்களும் பேச ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் அவங்க கீழே கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர்ஸ் எது எல்லாம், அது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ளது சார் எப்படி அது பண்ணணும் அப்படின்னு உள்ளதை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த யூனிட்டில் நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணணும். இதில் ஹோம்ஒர்க்னு எல்லாம் இல்லை, ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த சிச்சுவேஷனுக்கு மேலே உள்ள சிச்சுவேஷனுக்கு
மேட்சாக வரக்கூடிய என்ன சிச்சுவேஷன்ஸ் எது எல்லாம் அப்படின்னு உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எது எல்லாம் அதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி வைக்கலாம், டிக் போட்டு வைக்கலாம். இட்ஸ் ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ நவ் இந்த கிளாஸில் நம்ம கிராமர் செக்ஷனில் இருந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் படிச்சிருக்கேன். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், எக்ஸாமுக்கு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து சிம்பிள். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்போவுமே ஆக்சிலரி வில் பி தான் வரும். ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அப்படி இல்லை. வாஸ் அண்ட் வேர் ஆக்சிலரியில் இருக்குது. வாஸ் எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலாம், வேர் எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளதை நீங்கள் பாருங்கள், அதை பைஹார்ட் பண்ணுங்கள். அது படித்த பிறகு தான் என்ன நம்ம இதை பண்ண முடியும். இந்த கிளாஸ் அந்த கிராமர் செக்ஷனில் உள்ளதை வந்து நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், படித்த பிறகு பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, அண்ட் இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் regarding this portion, you can contact me anytime. Okay, thank you.